ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட் சில்க் சாரீக்கு நம்ம வந்து எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அது சூப்பராக இருக்குது. அதுக்கு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் வந்து ஆரி ஒர்க்கு, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மிஷின் எம்ப்ராய்டரி தான் போட்டு நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறாங்க. பேட்ச் ஒர்க் வந்து ஒரு 20% தான் ஒரு பேட்ச் ஒர்க் ஸ்டிச் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கு தான் ஸ்டிச் பண்ணுறாங்க. நம்மளுக்கும் கொஞ்சம் ட்ரெண்டிங் மாற்றி ஸ்டிச் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். எப்பவுமே ஒரே அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸை வந்து அப்பப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும். எனக்கு அப்படி தான் இருக்குது. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். எப்போவுமே பேட்ச் ஒர்க்கு அது மாதிரி ஒரு சில ஸ்டேஜில் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருப்போம். ஒரு சில ஸ்டேஜில் நார்மல் ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருப்போம். ஒரு சில ஸ்டேஜில் வந்து ஆரி ஒர்க்கே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருப்போம் நிறைய பேருக்கு. இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற மிஷின் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் தான் நிறைய ஸ்டிச் பண்ணுறாங்க. எனக்கு வந்து இந்த ட்ரெண்டிங் மாற்றி மாற்றி இப்படி ஸ்டிச் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் உங்கள்கிட்ட அதிகமாக என்ன மாதிரி ப்ளவுஸ் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து ஆரி ஒர்க்கு வந்து நிறைய பேர் வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. அது வந்து 100ல் வந்து ஒரு 50% தான். மற்ற 50% வந்து எம்ப்ராய்டரி தான் யூஸ் பண்ணுறாங்க. நல்ல கிராண்டான சாரீஸ்க்கு வந்து டபுள் கலராக இருக்கிற மாதிரி இருக்க சாரீஸ்க்கு வந்து மிஷின் எம்ப்ராய்டரி போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். சில சிங்கிள் கலராகவே இருக்குது சாரீ ஃபுல்லாகவே. அப்படின்றப்போ வந்து நம்ம ஆரி ஒர்க் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அட்ராக்ஷனாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் நிறைய ப்ளவுஸ் கலெக்ஷன் வந்து என்னோடய சேனலில் நான் போடுறேன். நிறைய ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து ஏற்கனவே நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். இதில் வந்து எந்த மாதிரி நான் வந்து எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்து டிசைன் போட்டிருக்கேன், அது எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு சின்ன ரீகேப் தான் இது நான் பண்ணுறது. இந்த நிறைய டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு நான் எப்படி காட்டுறது அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய சேனலை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக எந்த எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் நான் போட்டு வாங்கி ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லை கஸ்டமருங்களே போட்டு எடுத்துகிட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து சின்னதாக ஷார்ட்ஸில் இல்லை நான் ஸ்டிச் பண்ணது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து இப்படியும் ஒரு டிசைன் பண்ணலாம், இப்படியும் ஒரு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்காக தான் நான் போடுறேன். மற்றபடி வேறு எந்த நோக்கமும் இல்லை. இந்த மாதிரி ப்ளவுஸ் வரும்போது நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணலான்ற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறது. நல்ல சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் சொல்ல வேண்டியது இல்லை. ஆல்ரெடி உங்களுக்கே ஸ்டிச் பண்ண தெரியும். இது வந்து எந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி சாரீஸ்க்கு வந்து இந்த மாதிரி டிசைன் போட்டால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்காக நான் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். நிறைய எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்து கலர் கலராக போட்டு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நானும் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு 1 by 1 வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். நீங்களும் அந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுன்னா நீங்கள் எம்ப்ராய்டரி போடணுங்கிட்ட கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்மளுக்கு அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருக்கும். ஆரி ஒர்க் அளவுக்கு நமக்கு காஸ்ட் இருக்காது இந்த மிஷின் எம்ப்ராய்டரி. அதில் பாதி நம்மளுக்கு வரும். நீங்கள் டிசைன் பார்த்துட்டு ஒர்க்கு பார்த்துட்டு நீங்கள் அமௌண்ட்டை எந்த அளவில் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவ் டிசைன் அட்டாச் பண்ணுறது, அதுக்கப்புறம் கழுத்து பீஸு எல்லாமே நான் ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து இதனோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோடு பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். 1 by 1 நிறைய வீடியோஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளவுஸ் பேட்ச் ஒர்க்கு, அப்புறம் மாடர்ன் ப்ளவுஸு, அப்புறம் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸு, அப்புறம் எம்ப்ராய்டரி ப்ளவுஸு, நிறைய டிசைன்ஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு 1 by 1 வந்து நான் எடிட் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய ஸ்டிச்சிங் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபினிஷிங்கெல்லாம் நீட்டாக கொடுக்குறேன்னா இல்லையா, இதில் ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இருந்தால் கூட எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து என்னோடய ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் மெத்தடில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
இந்த டெக்னிக் மட்டும் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதோ டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாமா அப்படின்ற டிப்ஸு கூட எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு யூஸ் பண்ண முடிஞ்சால் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா வீடியோ பார்க்குறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுக்காகவும் நான் சொல்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இப்படி வீடியோ போடுறதுக்குள்ளே உங்களுக்கு அப்படி நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எப்போவுமே ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தோன்னாக்கா டைலருங்கிட்ட கொடுக்கும்போது நான் இந்த ப்ளவுஸ் வெறும் லைனிங் ப்ளவுஸ் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தெரியாது, பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் தைக்க தெரியாது, அப்புறம் இந்த மிஷின் ஒர்க் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்து தைக்க தெரியாது அப்படின்னு எதுவுமே சொல்லாதீங்க. பிகினர்ஸாகவே இருந்தாலும் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கஸ்டமருங்க கொடுத்தா நீங்கள் வந்து அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தப்போ ரைட்டோ ஸ்டிச் பண்ணுங்கள். ஏதாவது கரெக்ஷன் வந்தாவே நீங்கள் கரெக்ஷன் பண்ணி கொடுக்கலாம். அது உங்களால் முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த டிசைனுமே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க. ஆக்சுவலாக நான் சொல்ல போனால் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நார்மல் லைனிங் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கே நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கிளாஸ் போய் அதுக்கப்புறம் வந்து மீதி வர்ற டிசைன்ஸும் பேட்ச் ஒர்க் ஆகட்டும் எல்லாமே நானாகவே பார்த்து ஓனாக ட்ரை பண்ணி தான் இந்தளவுக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணுறதுல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் பிகினஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு டிசைன்ஸும் உங்களுக்கு நீங்களே ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லை உங்கள் ரிலேஷனுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்து அது அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி கரெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிச்சிங் டேலண்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நிறைய வந்து டிசைன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், ஸ்டிச் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தான் நான் எல்லா ப்ளவுஸும் நிறைய பேருக்கு வந்து நிறைய கஸ்டமர்களுக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். யார் எது எடுத்துகிட்டு வந்து தந்தாலும் என்னால் முடியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது எனக்கு என்னை பார்த்தாவே எனக்கே ஒரு வியப்பாக தான் இருக்குது. யார் வந்து கேட்டாலும் நம்ம வந்து தெரியாது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். கொடுங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிப்பேன். அப்படி சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டு ஏனோ தானோன்னு ஸ்டிச் பண்ணி தரமாட்டேன். அதுக்கு முன்னாடி என்னோடய டேலண்ட்டை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு அதை எப்படி தைக்கலான்ட்டு ஒரு தடவைக்கு 4 தடவை நான் வந்து யோசித்து அதுக்கப்புறம் அவங்க சொன்ன அவுட்புட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நான் ரொம்ப வந்து ட்ரை பண்ணுவேன். அது எடுத்துகிட்டு வந்த பின்னாடி தான் எனக்கு ஹாப்பியாகவே இருக்கும். அந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ வந்து நம்மளோட டேலண்ட் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா பழமொழி, நிறைய பேர் நாம் கற்றுக்கிட்டது கொஞ்சம் தான், கற்றுக்காதது நிறைய இருக்கும் உலகத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் நான் என்னோடய ஃபீல்டில் வந்து நிறைய இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் எந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணலாம், எப்படி சீக்கிரமாக ப்ளவுஸ் தைக்கிறது, அது இல்லாமல் நீட்டான ஃபினிஷிங் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு நிறைய வந்து நான் என்னோடய டேலண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தான் இந்த அளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபுல் ப்ளவுஸை வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து சைடில் மட்டும் ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருப்பீங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 20 இயர்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.